Hi friends, welcome to Salem Batma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கொஞ்சம் டிஃபரெண்டா வேர்க்கடலை வச்சு வடை நாம நார்மலா பாத்தீங்கன்னா பட்டாணி பருப்பு, கடலை பருப்பு, துவரம் பருப்புல கூட வடை செஞ்சிருப்போம். இது கொஞ்சம் டிஃபரெண்டா வேர்க்கடலை வச்சு செம கிறிஸ்பாவும் இருக்கும், நல்லா சாஃப்டாவும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல பாருங்க, நான் வேர்க்கடலை ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா வறுக்காத பச்சை வேர்க்கடலை காய வச்சு வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதுதான் இது. ஒரு கப்பு நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதே கப்லயே பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு வச்சிருக்கேன், அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, நான் மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த வேர்க்கடலையை நான் இதில் சேர்த்துறேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் 2 காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை ஃபர்ஸ்ட் நான் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, நான் கொரகொரப்பா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன். இப்போ மறுபடியும் அந்த கடலைப்பருப்பை சேர்த்துட்டு கொரகொரப்பா அரைச்சிக்கலாம். இப்போ இதை நான் கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ கடலைப்பருப்பும் பாருங்க நான் அரைச்சி இதில் சேர்த்துட்டேன். இப்போ இது கூட நான் 2 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு இது கூட மல்லியும் கருவேப்பிலையும் வச்சிருக்கேன், கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவு பாருங்க நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பால் மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி நம்ம தட்டி சுட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நான் கடாயில் எண்ணெய் காய வச்சிருக்கேன். இப்போ நான் இந்த வடையை இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அமுக்கியும் போட்டுடலாம். இது போட்டுட்டு ஃப்ளேம் நம்ம மீடியமா வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரா நம்ம கிறிஸ்பான இந்த வேர்க்கடலை வடை ரெடிங்க. இது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனா நம்ம நார்மல் வடை செய்யறதோட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா கொஞ்சம் ஹெல்தியாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.